வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சவ் சவ் கூட்டு செய்யலாம். தேவையான பொருள்: சவ் சவ் காய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுங்க, தோல் சீவிட்டு. கடலப்பருப்பு அதிகமாக வேக வச்சு எடுத்துக்காதீங்க, ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா காய் கூட கடலப்பருப்பு வேகணும், ரொம்ப வெந்துட்டால் நல்லா இருக்காது கூட்டுக்கு. மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், பூண்டு கொஞ்சம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தக்காளி 2, பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், கடுகு. கடாய் சூடு ஏறிடுச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சவ் சவ் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதக்கலாம். சவ் சவ்லாம் நீர் சத்து உள்ள பொருள், அதனால் வாரத்தில் 1 முறை 2 முறை சேர்த்துக்குங்க. இனிமேல் வர்றதெல்லாம் வெயில் காலம், அதனால் நீர் சத்து இருக்கிற காய்களாக சேர்த்துக்குங்க. சுரக்காய், புடலங்காய், பூசணிக்காய், அதுவும் அந்த வெள்ளை பூசணிக்காய், இதெல்லாம் ரொம்ப நல்லது வெயில் காலத்தில். உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கலக்கி விடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. கூட்டுக்கெல்லாம் கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் கார குழம்புக்கு இதுக்கெல்லாம் சர்க்கரை போட்டிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கூட்டுக்கு தேங்காய் பால் விட்டு செய்யலாம். தேங்காய் பால் குடிக்காதவங்க வெறும் இந்த மாதிரி பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, இல்லை அப்படியே கூட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. காய் வேகணும், அதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம். பருப்பு வேக வச்சு எடுத்து இல்லையா, அதில் இருக்கிற தண்ணியை விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் காய் வேகிறதுக்காக நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கலாம். சவ் சவ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.